இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க யார் என்னன்னு இன்னும் நமக்கு முழுசா தெரியல. நம்ம ஊர் ஜனங்களை இவங்களை நம்பி நகையை கொடுக்க சொல்றது சரியா வருமானு தெரியல. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இப்படிதான் 2 பேர் நம்ம வீட்டை அபகரிக்க பார்த்தாங்க. அதனால எடுத்தோம் கவுத்தோம் செய்யாம 1க்கு 2 தடவை யோசிச்சு செய்யறது நல்லதத்த. மேடம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே யோசிக்க சொல்றாங்க. அதனால நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல, நீங்க இவ்ளோ டீடைல்டா சொன்ன பிறகு நான் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இந்த ஸ்கீமால எங்க ஊர் ஜனங்க நிச்சயமா பயனடைவாங்க. குழந்தைங்களோட படிப்பு செலவு, தினசரி வீட்டுக்கு ஆகிற செலவுன்னு நிறைய விஷயங்களுக்கு உங்க பணம் உதவியா இருக்கும். அதனால உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி எங்க ஊர்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்றதா நான் டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர் ஆண்டி, இந்த ஸ்கீம் வில்லேஜ் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா லேடிஸ் கிட்ட இந்த ஸ்கீமுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆண்டி, நீங்க இப்படியே நிறைய நல்ல விஷயம் செஞ்சா சீக்கிரமா சிஎம்மா கூட ஆயிடலாம். சரி, நான் ஊரை கூட்டி அவங்க கிட்ட உங்க கம்பெனி, அதோட ஸ்கீம் எல்லாத்த பத்தியும் விளக்கமா சொல்லி உங்களுக்கு ஆதரவு தர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் எங்களை நம்பி கம்பெனி ஆரம்பிக்க சம்மதிப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம், வாங்க போலாம். அம்மா, இந்த விஷயத்துல ஏன் அவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம்ல. ஏன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? எந்த நல்ல விஷயத்தை நினைச்சாலும் அதை தடுக்க தான் பாப்பீங்களா? அம்மா, உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். இப்ப நீங்க ஊர் தலைவரா இருக்கீங்க. ஜனங்க நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்கம்மா. நீங்க தெரியாம சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால தாம்மா சொல்றோம். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். சந்திரா, வா. என்ன சகல, நாம சொல்ற இதையுமே கேட்காம அத்தை இப்படி பண்றாங்க. என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பயமா இருக்குப்பா. சகல, எனக்கு என்னமோ இவங்க அந்த காளியம்மா ஆளுங்களா இருப்பாங்கன்னு டவுட்டா இருக்குப்பா.